ஹலோ மக்களே, 468வது எபிசோட் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஹொகரமா சொல்லிட்டு இருக்காரு, இந்த நின்ஷு வந்து யார் கைப்பற்ற போறானா அது என்னோட பையன் ஆசுரான்னு சொல்றாரு. ஆசுரான்னு சொன்னோன்னே ஆசுரா மரட்டா இந்திரா மரட்டா சுத்தி இருக்க அம்மிட்டு வர அலண்டு போய் நிக்கானுங்க. என்னது ஆசுரான்னு சொல்லிட்டு, அப்பா அண்ணா ஈக்குவலுக்கு நான் கிடையவே கிடையாது, என்ன எதுக்கு நீங்க சூஸ் பண்ணீங்க, அண்ணன் ஸ்கில் பக்கத்துல வரவிட முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. நான் முடிவு எடுத்துட்டோம்னா அது முடிவு எடுத்ததான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்பா நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லிட்டு இந்திரா கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ ஆல்ரெடி போயிட்டு வந்த ஊர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் கேட்டு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது கிட்டத்தட்ட அழிஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நீங்க கிட்டத்தட்ட டைவென்ட்ரி அழிக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபுட்டாமி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை பாக்க என்ன உனக்கு முட்டாள் மாதிரியா இருக்குன்னு சொல்லி இந்திரா கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா சரிங்க காட்டுறான். உகாரமா கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்ன பண்ணியோ அதை மட்டும் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அசரா என்ன செஞ்சானோ அதே மாதிரிதான் நானும் செஞ்சேன், அந்த மக்களுக்கு தண்ணியை கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஈவென்ட்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து என் மூலியமா நான் தண்ணியை கொடுத்தேன், ஆனா எல்லாமே என்னோட சொந்த பவர் மூலியமா கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தாண்டா பெரிய பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹொகரமோ. அதுக்கப்புறம் நீ இந்த ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி கண்டி மக்கள் எல்லாம் சண்டை போட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீ கடைசி இந்த ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர்ல சந்தோஷமே இல்லாம அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆசுரா போன ஊர்ல எல்லாருமே ஒண்ணு மண்ணுமா இருந்து எல்லாரும் வழியை கண்டுபிடிச்சு எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்திரா உன்ட்ட நல்ல பவர் இருக்கு, உன்ட்ட சரிங்கன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆசுரா வந்து நல்லா மெச்சூர் ஆயிட்டான், ஆனா பவர்ல தான் லேகா இருக்கான தவிர, ஆனா ஒரு நாள் நின்ஷு வந்து நல்லபடியா கையாளுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதுல நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நினைக்கன்னு சொல்றாரு அவரு. பார்த்தா இந்திரா அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டான். சடனா எந்திச்சு அங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா இந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பானுங்கல்ல, அவனும் சேர்ந்து இந்திரா கூட நடந்து போறானுங்க. உடனே ஆசுரா பக்கம் அண்ணா அப்படின்னு பாக்க அவன் பார்த்தா ஒரு குகை மாதிரி இருக்கு, அங்க இந்திரா போய் நின்னுட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் பக்கத்துல நிக்கானுங்க. எங்க அப்பா என்னை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றானுங்க, இந்த பவர் தான் இந்த உலகத்தை ஆளப்போகுது, அது உங்க அப்பாக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. மாஸ்டர் இந்த அவங்களால பண்ண முடியாது எதுவுமே கிடையாது, லார்டு ஹொகரமோட்ட நம்ம இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நாங்க 2 பேரும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றானுங்க அவனுங்க. எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, அப்பெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம்னு சொல்றானுங்க அவனுங்க. அப்படியான்னு சொல்லிட்டு சடனா கோவப்படுறான். சடனா எது ரத்தம் தெரிக்கிற மாதிரி சத்தம் கேக்கு. பார்த்தா அடுத்த சீன் பார்த்தா அங்க ஆசுரா இருக்க இடத்த கட்டுறாங்க. பார்த்தா நின்ஷோட சக்சஸரை பத்தி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஊர் முழுக்க பண்டிகை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. டேய் இன்னைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுமோ எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கன்னு ஃபுட்டாமி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே ஊரே கொண்டாட ஆரம்பிச்சுட்டு ஆளுக்கு. அதுபோல டைஸ தனியாக வந்து என்ஜாய் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே கண்ணா சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நாங்க தப்பான நேரத்துல வந்துட்டு நினைக்க சொல்லிட்டு இருக்காவா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, ஆசுரா வந்து சக்சஸரா அறிவிச்ச பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆசுராவோட அண்ணன் இந்திராக்கு நின்ஷுவை பத்தி தெரியாது எதுவுமே கிடையாது, ஆனா அவனோட தன்மை வந்து மோசமான தன்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் இதுல சக்சஸர்னு அறிவிச்சிருந்தாங்கன்னா நான் பயந்தே செத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆசுரா வந்து மக்களோட மனசை புரிஞ்சுக்கிடுவான், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிடுவான், இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் டைசோ. அது மாதிரி அவன் கடைசியா போன ஜெர்னி வந்து நல்லா மெச்சூரா அவனை ஆக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி நீ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சலான்னு சொல்றான். அவன் என்னடா பேசுன்னு சொல்லிட்டு கணா கெடுக்கிட்டு இருக்கா. நடிக்காத, நீ அவனை லவ் பண்றான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா தண்ணி பட்டலத்துக்கு மூஞ்சலத்துக்கு அடிச்சு முடிச்சு அந்த ஆசுரா எங்கடா போனா சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹொகரமா ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துருக்காரு ஒரு இடத்துல. பார்த்தா ஆசுரா வந்து ஹொகரமாவை பார்க்க வந்திருக்கான். நீ இதுல சாட்டிஸ்ஃபை ஆகலையா ஆசுரான்னு சொல்லிட்டு அப்பா கேட்காரு. ஆமான்னு சொல்றான் ஆசுரா. அவங்க அண்ணன் இந்திரா மாறிட்டான்டா, அந்த சரிங்கனாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரிங்கனான்னு சொல்லிட்டு கேட்க அவன் ஆமான்னு சொல்றாரு அப்பா. இந்திராட்ட பவர் இருக்கு, அந்த பவரை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் ஆட்சி ஆண்டலாம் நினைக்கான், ஆனா அதுதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்திரா வந்து மக்களோட ஃபீலிங்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட மாட்டேங்க, அந்த பவரை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்றாரு அவரு. அவன் மனசு வந்து ஒரு மாதிரி இருட்டுக்கு கொண்டு போய் தள்ளிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ அப்படி கிடையாது, மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்ட, எப்பவுமே அவங்களுக்கு துணையா இருக்க, அதனால நீ இந்த நின்ஷோ டேக் ஓவர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உன் மூலியமா நிறைய பேருக்கு நல்ல பாண்டு கிடைக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒருத்தனுக்கு பாண்டு வந்தாதாண்டா ஒருத்தனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், அதுதான்டா மக்களை நல்லா வாழ வைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எல்லார் மனசில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த நின்ஷு வந்து நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பேரழிவுகள்லாம் ஏற்படாதுன்னு சொல்றாரு அவரு. உன்ட்ட என்ன சொல்ல வரோம்னா, உங்க அண்ணன் கூட நல்லபடியா சேரி நின்ஷு இந்த உலகம் முழுவதும் பரப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னோட பவர் நான் உன்னை நம்பி தாரன்னு சொல்றாரு. பார்த்தா அவரோட பவர் அவனுக்கு கொடுக்காரு. அதுபோல கனாவா கட்டுறாங்க. ஆசுரா தேடி வந்துகிட்டு இருக்கா. சடனா ஒரு சத்தம் கேக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல எரியுதுங்க. பாஞ்சு வந்து இந்த ஊர்ல வந்து அட்டாக் உள்ள மாதிரி நடக்க போதாங்க. பார்த்தா அந்த ஊர்ல பாதி இடம் வெடிச்சு செதறுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள். அப்படி வரும் ஆசுரா கத்திட்டு வரான், கனான்னு சொல்லிட்டு என்னதான் நடந்துச்சு, இது விண்கல் விழுந்துருச்சான்னு சொல்லிட்டு ஆசுரா பார்க்க வரான். பார்த்தா அது இந்திரா வேற லெவலா வந்து நின்னுகிட்டு இருக்கான். அண்ணா இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹொகரமா கேட்காரு, இந்திரா எதுக்குடா ஊருக்கு நீ இப்படி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், எதுக்கு நீ சக்சஸர்னு சொல்லிட்டு நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி இந்திரா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் உன்னோட பவர் யூஸ் பண்ணி உன்னால நின்ஷோ கண்ட்ரோல் பண்ண முடியும்டா, ஆனா உன்னால வந்து பாசத்தையே நேசத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பாசமா அதை வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்திரா. என்னோட ஜெர்னில நான் இதைத்தான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, நான் போன ஊர்ல எல்லாருமே அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான். என்னோட பவர் என்கிட்ட இருந்தனால நான் எல்லாத்தையும் தனியாவே பண்ணிட்டேன். ஆசுராட்ட இந்த மாதிரி பவர் இருந்துச்சுன்னா அவன் இந்த மாதிரி தான் பண்ணிருப்பான், அவன்கிட்ட பவர் இல்லாதனாலதான் அவன் மக்களை சேர்த்து இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் டிஃபரெண்ட் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு யாருக்கு ஹெல்ப்புமே தேவையில்லை, நான் தனியாவே எல்லாத்தையும் பண்ணிக்கிடுன்னு சொல்றான். இந்த உலகத்தையே நான் பவர் மூலியமா ஆளப்பறன்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க அம்மா என்ன பேசுனாங்களோ அதே மாதிரி தான் நீனும் பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹொகரமா. டேய் நீ பவரை மட்டும் நினைச்சிட்டு மனிதங்களோட மனசை பத்தி உன்னால புரிஞ்சுக்கிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இப்படி பண்ணிக்கிட்டு மக்கள் யாருமே உங்க கூட நடக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உன்னோட பவரை பார்த்து உன்னை பயந்து பின்னாடி இருப்பாங்களே தவிர உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. உன்னை இந்திரா சொல்லிட்டு இருக்கான், அப்ப நான் என்ன செய்வேன், எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஒபே பண்ண வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் வந்தது வேற மாதிரி சொல்றான்.
சடனா மந்திக்கு சரிங்க ஓபன் பண்றான். உன்னோட கண்ணுன்னு சொல்லிட்டு ஹொகராமா மிரண்டுட்டாரு. இந்த கண்ணை எப்பண்டா எடுத்தான்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு. உடனே பழசா கட்டுறாங்க. உடனே இந்த 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க, உனக்காண்டி நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் திரும்புறான். சடனா லைட்னிங் பவரை வச்சு 2 பேரையும் கொண்டுட்டான் அவன். இந்திரா எதுக்கு இந்திரா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் கேட்கானுங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருக்கான். யாரு ஒருத்தவங்க நம்மளுக்கு ரொம்ப பிடித்தவங்க வந்து இறந்தாங்களோ அப்பந்தான் வந்து நம்மளுக்கு பவர் வந்து புது புது பவரா வந்து அவைக்கன் ஆகும், அப்பந்தான் எவால்வ் ஆகும்னு சொல்றான் அவன். பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு மங்கிக்கு சரிங்க அவைக்கன் ஆயிருக்கு. இந்திரா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹொகராமா கட்டிக்கிட்டு இருக்கான். அண்ணா நான் உன் கூட சண்டை போடலாம் விரும்புன்னு சொல்றான் ஆசுரா. அட நீ சண்டை வேற போடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான் இந்திரா. டேய் உன் பவருக்கு என்ன தோக்கடிக்க முடியும்னு வேற நம்பிக்கிட்டு இருக்கியாடா கோமாளின்னு சொல்லிட்டு இந்திரா கட்டிக்கிட்டு இருக்கான். சடனா சிடோரி பறந்து போய்கிட்டு இருக்கான் அவன் மேல. பார்த்தா என்ன நினைச்சானே தெரியல, ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு விட்டான், ரொட்டேஷன் மாதிரி போட்டு விட்டு பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன். பார்த்தா அவன் ஒரு புது ஜுட்ஸுவை ரெடி பண்றான். பார்த்தா ஒரு பெரிய பந்து மாதிரி செய்யறான். அதுக்குள்ள 5 ராசகனை சுத்த விட்ட மாதிரி சுத்த விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அது வேற ஏதோ ஜுட்ஸு சுத்திக்கிட்டு இந்திரா மலத்துக்கு ஒரு போடு போட்டு விடுதான். ஆனா இந்திரா என்ன சும்மாவா வந்தோடனே எல்லா பவரையும் தெரிஞ்சுக்கிட்டான். அமத்தராசுவை போட்டு விட்டான் அவன். பார்த்தா வெளியே இருக்க கவர் தான் கரையை தவிர ரசங்க அப்படி சுத்திக்கிட்டு போதான் அண்ணன் மேல. அவன் அண்ணன் மேல அடிச்சு அண்ணன் செதறிட்டான். பார்த்தா சுசானாவே செதறி போய் நின்றுகிட்டு இருக்கு. டே ஆசரோட ட்ரைனிங் வேற லெவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டைசோ. ஆனா அவன் சும்மாவா சடனா சுசானோ ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வரான் அவன். ஆசரா செதறிட்டான். என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஆசரா உனக்கும் கொஞ்சம் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஆனா இதெல்லாம் என்ன தோக்கடிக்கான்னு சொல்லிட்டு சுசானோ ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வரான். எடுத்த உடனே இந்திரா வேற லெவலா நிக்காம ஊர் மக்கள்லாம் செதறிட்டானுங்க. யார்டா இவன் அப்படின்ட்டு இந்த வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துகிட்டு இருக்கான். இதாண்டா பவர்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிக்கான் அப்பாவும் மகனையும் போட்டு. ஆனா 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அவன் ஒன்னும் செய்யல, திரும்பி அதே பவரை யூஸ் பண்ணி அடிக்கான். பார்த்தா கிரிக்கெட் பேட்டை வச்சு அடிச்ச மாதிரி அந்த ஒரு அடி அடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டான் அதை. ஆனா அவன் விட்ட மாட்டான். தரல குத்துதான் மூஞ்சில குத்துதான் எல்லா பக்கம் குத்திக்கிட்டு இருக்கான். ஆசரா செதறிட்டு போய் விழுதான். பார்த்தா சூப்பரா வந்து பக்கத்துல இருந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா சடனா வந்து சுசனோ மேல யாரோ அட்டாக் பண்றாங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹொகரமா கத்துறாரு, டே எல்லாரும் சேர்ந்து உங்களோட சக்கரா வந்து ஆசராவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா எல்லாரும் ஹெல்ப் பண்றானுங்க. ஆளாளுக்கு அவனோட ஜுட்ஸுவை போட்டு அட்டாக் பண்றாங்க சுசோனாவே. பார்த்தா அவன் சோலோஸ் பண்ணிட்டு இருக்கான். இதே இதெல்லாம் ஏன்டா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு சுத்திட்டு ஒரு வீசி வீசுறான். ஹொகரமா ஆசரா சோலோ சூட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்திரா எவன்ட்ட பவர் இல்லையே, அவன் கடைசி தோக்க தாண்டா போறான். இது என்னடா புதுசாடா அப்படின்னு சொல்லி இந்திரா கட்டிக்கிட்டு இருக்கான். அப்பா உங்களோட கடைசி சண்டை இதாத்தான் இருக்க போன்னு சொல்லிட்டு இருக்கான். வாழை தூக்கிட்டு ஒரு வீசி வீசுறான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா ஊரே 2 துண்டா பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுமே ஆகல. சடனா சேஜா 6 பாத் பவரே அவன் அவைக்கன் பண்றான். 6 பாத்தோட பவர் உனக்கு விட்டா கிடைச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் இந்திரா. அதை வச்சு ஊர் மக்களை பாதுகாத்துட்டான் அவன். உன்னை விட்டா சரிப்பட்டா சொல்லிட்டு 2 சோட கொண்டு வரான். அதை வச்சு அட்டாக் பண்றான். இருந்தாலும் பிளாக் மட்டும் நின்றுட்டு இருக்கான் ராடா வச்சு. எல்லாரும் உங்க பவர் ஆசரா கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பா ஆளுக்கு கை கோர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சக்கரா மட்டும் பவர் அப் பண்றாங்க. அவங்க பக்கம் சக்கரா பாஞ்சு போய் ஆசராக்கு போகுது. அப்பா என்ன சொல்லிட்டு ஆசரா கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் இதாண்டா நான் உண்மையான சொன்ன பவரே, எல்லாரோட சக்கரா ஒரே மனசுல லிங்க் ஆகி இப்ப எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். எல்லாருமான்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாருமே இவனுக்காண்டி அவன் பவரை கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரோட பவரை என்னால ஃபீல் பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா அந்த சக்கரா யூஸ் பண்ணி சுசனோட அட்டாக்கே பிளாக் பண்றான் அவன். சடனா பார்த்தா உட்சில இறக்கி விட்டான். இது என்னதுறான்னு சொல்லிட்டு இந்திரா மிரளுதான். பார்த்தா சுசனாக்கு மேல அது பெருசா இருக்கு. பவர் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா நம்மளோட பாண்ட்ல இருந்து கிடைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா சிம்சு செஞ்சு வச்சு குத்துறான் சுசனாவை. என்னென்ன விட்டு களை எட்டுல விட்டு அடின்னு அடிச்சு நொறுக்குதான் அவன். டிச்சு அடியில சுசனெல்லாம் 2 துண்டா போயிருச்சு. அண்ணான்னு சொல்லிட்டு அனல் ஓடி வர ஆசரா. டே என் பக்கத்துல வராத சொல்லிட்டு கத்துறான் இந்திரா. டேய் நீ நின்ச்சு எல்லாம் கைப்பற்ற உன்னை விட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா லைட்னிங் பவரை போட்டு அங்க இருந்து மறைஞ்சு போய்கிட்டே இருக்கான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலை தொங்க போடுதான். அதுக்கப்புறம் சில காலங்கள்லாம் மாறுது. அதுக்கப்புறம் அப்பா பின்னாடி கதை சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்திரா அவனோட பவரை வந்து நிஞ்சுட்சு பவரை வந்து எல்லாத்துக்கும் பரப்ப ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் சரிங்க தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன் டேபிள்ட்ட எழுதி வச்சுட்டு போனேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான் எழுதி வச்சுட்டு போனதான் பெரிய தப்பா பிரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த செட்ஸ் வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு எல்லாத்தையும் மாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் காலம் கழியுது. எல்லாரும் மேரேஜ் பண்ணி ஆளுக்கு குழந்தைலாம் வந்துருச்சு. சொல்லிட்டு இருக்காரு, டே ஆசுரா என்னோட வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆசுரா. இந்த உலகத்தை நான் நல்லபடியா கைட் பண்ணலாம்னு நினைக்கன்னு சொல்லிட்டு இருக்காரு ஹோகராமா. எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்பா, நீங்க என்ன சொல்லி தந்தீங்களோ அந்த நிமிஷத்தை நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்றான். உன்ட்ட சில விஷயத்த நான் சொல்லல அப்படின்னு சொல்றாரு. நேற்றுக்கு ராத்திரி இந்திரா என்னை பார்க்க வந்தான்னு சொல்றாரு அவரு. இந்திரா ராத்திரி வந்திருக்கான் சொல்லி இந்திரான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னை கொல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்காரு. இனிமேல் உங்களை கொன்னு அப்படி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்ததுக்கு காரணமே வேறன்னு சொல்றான். அந்த நின்ச்சோட உலகத்தையே நீங்க தப்பா கொண்டு போயிட்டீங்க அப்பான்னு சொல்றான் அவன். என்னோட பாட்டியோட பவரை பார்த்து நீங்க பயந்து எல்லாமே தப்பான வழியில போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பவரை பார்த்து நீங்க பயந்து போய் பாசம் சொல்லி அதையே ஒரு ஷீல்டு மாதிரி வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னு சொல்றான் அவன். உங்க செல்ஃபிஷ் தன்மையினால இந்த உலகத்துல ஒரு பேரழிவே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீங்க சொல்லி கொடுத்தது தப்பு, நான் சொல்லி கொடுத்ததுதான் கரெக்ட்னு ஆகுத வர என்னோட இது முடியவே முடியாது, நான் மறுபிறவி எடுத்து வந்துகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அப்படி சொல்லிட்டு அவன் போய்கிட்டே இருந்திருக்கான் அவன். பார்த்தா இது எல்லாத்தையுமே அப்பா பையன் சொல்லிட்டு இருக்காரு அவரு. எங்க அண்ணனோட ஆத்மா வந்து மறுபிறவி எடுத்து வந்தா நானும் மறுபிறவி எடுத்து கண்டிப்பா வருவான் அப்பா, அவனை ஸ்டாப் பண்ணியே தீர்வான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த வருங்காலத்தை ஒன்ன நம்பிதான் விட்டுட்டு போறேன், ஒன்னாலே உன்னோட குழந்தைகள இந்த உலகத்துக்கு நல்லா நடந்த ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொல்லிட்டு இறந்துட்டாரு. உடனே அப்படி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு ஆசுரா. ஆனா இந்திரோட சண்டையும் ஆசுரோட சண்டையும் நிப்பாட்டவே இல்ல, அது பாட்டுக்கு கண்டினியூஸா போய்கிட்டே இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த சண்டைனால நிறைய மக்கள் இறந்ததான் மிச்சம்
சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா காலங்கள் போக போத நல்லது நடக்கும்னு பார்த்தா எல்லாருக்கும் வெறுப்பு உணர்வுல வாழ்க்கையை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆசுரா இந்திரா இறந்தாலும் அவங்களோட மறுபிறவி எடுத்து வந்து எல்லாரும் திரும்பி சண்டை தான் போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு அவரு. கடைசியா வந்தது மாதரா உச்சிகாவும் செஞ்சு ஹாசிராமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அதோட முடிஞ்சு எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா கடைசியா சரி பண்ண வந்ததுதான் நருட்டோ, உசுமாக்கி, சாஸ்கி, உச்சிகாவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இப்ப சடனா வெளியே கட்டுறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, உங்க பவரை யூஸ் பண்ணி சாஸ்கே, நருட்டோ, உசுமாக்கி நீங்க காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. 2 பேரும் நம்பிதான் இந்த உலகத்தை விட்டுருக்கேன், அவங்க கண்டிப்பா இந்த உலகத்துக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.